ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக வீட்டிலே பண்ணக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயிலுங்க. வாங்க பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயிலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுறேங்க வித் குவான்டிட்டியோட. ஒரு பேனை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் 4 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணி வாட்டர் நல்லா எவாப்ரேட் ஆகணும். கிறிஸ்பான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்ததும் அதை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரம்பிள் ஆகணுங்க. அது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ஆல்ரெடி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்ச கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை எல்லாமே இருக்குங்க. அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே பேனில் கட் பண்ண நெல்லிக்காய், அதாவது ஆம்லா போட்டு தண்ணியெல்லாம் இஞ்சிற வரைக்கும் மட்டும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் ஜாரில் ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் வெந்தயம், கருஞ்சீரகம், ரோஸ்மெரி லீவ்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆகட்டுங்க. அதில் 300 ml தேங்காய் எண்ணெய், 200 ml நல்லெண்ணெய், 100 ml விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி லைட்டாக பாயில் ஆகிற வரைக்கும் வைங்க. அதுலேயே கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டையும் போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக கூல் ஆகிற வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் விட்டுருங்க. மேக்ஸிமம் 2 to 3 ஹவர்ஸுங்க. இப்போ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதும் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். என்கிட்ட காட்டன் கிளாத் இல்லாதனால நான் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். இந்த ஆயில் 3 to 4 months வரைக்குமே ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ண முடியுங்க. வீக்லி நீங்கள் ஆயில் பாத் 2 times எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்டான ஷாம்பு வாஷ் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த ஹேர் ஆயில் போட்டால் உங்களுக்கு நல்லா முடி வளர்ந்துருமா, ஹேர் லாஸ் இருக்காதா அப்படின்னு கேட்டால் நான் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். நீங்கள் இன்டேக் எடுத்துக்கோங்க. ஹேர் க்ரோத் ஸ்டிமுலேட் ஆகிற மாதிரி ஃபுட்ஸை உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த ஆயிலையும் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாங்க. பாய்.